உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நீங்கள் ஒரு 5000 10,000 எனக்கு கொடுக்கணுங்க, அப்போ தான் குணப்படுத்துறேன்னு நான் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு செய்வின பாதிப்பு இருக்கா நீங்கள் கேட்டு வரும்பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கா இல்லையான்னு ஏற்கனவே இருக்கும். நம்பர் 9 சார், களவு போன பொருட்கள் திரும்ப கிடைக்குமான்னு. ஐயா 10வது பக்கம் 2வது பதில் பாருங்க. களவு போனது எந்த விதத்திலும் கிடைக்காது. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டா? ஐயா 86வது பக்கம் 1வது பதில் பாருங்க. ஐயா வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு, புகழும் செல்வம் பெருகும். நான் வெளிநாட்டுக்கு போவேனா அப்படின்ற இடத்துல நான் குஜராத்துக்கு போவேனா அப்படின்றத நீங்க மாத்திக்கலான்றாரு. இந்த பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா இது செய்வினை பிரச்சனை தான் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எடுத்த உடனே அவங்க சொல்றது என்னன்னா, எனக்கு யாரோ செஞ்சுதான் வச்சுட்டான். சில விஷயங்கள் இருக்கும். அதாவது கனவு சாஸ்திரம் தான் மிக முக்கியமான சாஸ்திரம். ஒரு குலதெய்வம் உங்க குலத்தை காக்குறது உண்மைன்னா அந்த குலதெய்வம் உங்களுக்கு துணை இருக்குன்னா அவங்க கனவு மூலியமா சொல்லும். எனக்கு லெஃப்ட் கண் துடிக்குது, இன்னைக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அப்போ சகனம் தானே. அப்ப அந்த சகனம் உண்மை தானே. எனக்கு கால் அரிக்குது, எங்கேயோ போறேன்னு நினைக்கிறேன், கை அரிக்குது, காசு வரும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் மக்கள் சொல்றது தான். குடும்பத்துல இது வரைக்கும் 40 வயதிற்கு மேல யாருமே உயிரோட இருந்தது இல்லை. ஸோ நீங்க தான் முதலா 40 வயதிற்கு மேல இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க தாத்தா காலத்துல அண்ணன் தம்பி வரிசையா இறந்துட்டு இருந்தாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மக்களால் ஒசுரர் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுவர் தான் குருஜி முரளி மோகன். அவர் தான் நம்ம கூட இருக்காரு. அது மட்டும் இல்லாம 20 வருடம் பல்வேறு உலகங்கள்ல மாந்திரிகம் ரீதியான ஆராய்ச்சிகளும் 21 பட்டங்களும் 3 டாக்டரேட்டும் பெற்றிருக்காரு. அவர் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுல நமக்கு என்ன தேவையோ அதற்கான பதில்கள் எல்லாமே அதுல இருக்கும். கேள்விகள் இருக்கு. அவள 108 கேள்வி கொடுத்துருக்காங்க. அந்த 108 கேள்வி என்ன சொல்றாங்க சித்தர்கள் அப்படின்னா, உங்களுடைய உலகத்துல என்ன கேள்வியா இருக்கட்டும் அத்தனை கேள்வி இந்த 108ல அடக்கும். ஓகே. சோ எந்த விதமான எந்த கேள்வியா இருந்தாலும் 108ல தான் அடக்கும். ஓகே, புரியுதா? இப்போ நான் வெளிநாட்டுக்கு போவேனா அப்படின்ற இடத்துல நான் குஜராத்துக்கு போவேனா அப்படின்றத நீங்க மாத்திக்கலான்றாரு. வெளிநாடுன்றதை எடுத்துருங்க, குஜராத்னு போட்டுக்கோங்க. ஓகே. சோ பொதுவான கேள்விகளா எடுத்து நீங்க எப்படி வேணா போட்டுக்கோங்க. ஆனா 108ல அடக்கும். வேற கேள்வி வெளியிருந்து வரவே வராதுன்றாரு. மொத்த கேள்வி அதிலே கொடுத்துறாரு. அதுல இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த சாஸ்திரத்துல பழிக்காத ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. பார்த்த அத்தனையும் பழிச்சிருக்கு. அதுல மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நபர் சொல்றாரு, எங்க பையன் இந்த இடத்துக்கு வேலைக்கு போனோமான்னு. வேலைக்கு அமிச்சாத ஏதோ பெரிய விஷயம் அங்கே காத்துட்டு இருக்குன்னு அதில் வந்துடுது. நான் சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவர் வேலைக்கு போகல. ஒரு 4 நாள்லயே அந்த வேலைக்கு போயிருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அப்புறம் 2 பேர் இறந்து போறாங்க. அந்த 2 பேருமே அது கேஸ் ஃபைல் ஆகுது, பாஸ்பரஸ் போட்டு மர்டர் பண்ணாங்க அப்படின்னு வந்துடுது. இந்த மாதிரி விஷயம் முன்னாடியே அதில் காட்டுது. அவ்வளோ வியப்படையக்கூடிய, ஓ இப்படி கூட இருக்குதா அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. சோ இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, அதை நம்ம லைவாவே சில விஷயங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னோட பேரு சிவகுமார் சார், திருவொற்றியூர்ல இருந்து வரேன். என்னுடைய பார்த்தீங்கன்னா இந்த மோதிர விரல்ல 2 கிராம் கோல்டு ரிங் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு சார் 2-3 மாசம் முன்னாடி. அது எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதுக்கான கேள்வி இந்த புத்தகத்துல இருக்கான்னு கேக்குறீங்க? ஆமா சார். ஆமா. அப்போ ஒரு ஆளை பண்ணுங்க, நீங்க கேட்டு கேள்வி இந்த புத்தகத்துல தான் இருக்கும். கேள்வி அதுல இருக்கு சார். கேள்வி அதுல தான் இருக்கும். ஓகே சார். கேள்வி தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஓகே. நீங்க கேட்ட கேள்வி இந்த 108ல ஒண்ணான்னு பாருங்க. சரிங்க. இருக்குன்னா அந்த கேள்வியோட நம்பர் மட்டும் சொல்லுங்க எனக்கு. ஓகே. ஓகே. சரிங்களா? புத்தகத்தை வச்சுக்கிறீங்களா நீங்க? அந்த கேள்வி எத்தனை நம்பர் மட்டும் உங்களுக்கு நம்பர், அந்த கேள்வியோட எண் என்ன? 108 இருக்குல்ல, 1ல இருந்து 108 வரைக்கும் இருக்கும். ஆமா ஆமா. அந்த கேள்வியோட எண் என்ன? சரி, மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. சார் நம்பர் 9 சார், களவு போன பொருட்கள் திரும்ப கிடைக்குமான்னு. 9ஆம் நம்பர் கேள்வி. எஸ். ஆமா சார். இல்லீங்களா? ஆமா சார். இந்த புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா 108 கேள்வி இருக்கு. பின்னாடி பதில்கள் 108 பக்கம் இருக்கு. ஆமா சார். இது அத்தனையும் மனப்பாடம் பண்ணி வைக்கிறது சாத்தியமா? கிடையாது சார். முடியவே முடியாது இல்லையா? இந்த புத்தகத்தை நான் இப்ப பார்க்கல இல்லையா? நீங்க 9 நம்பர் கேள்வி மட்டும் தான் சொல்லிருக்கீங்க. ஆமா சார். சரி, உங்களுக்கு இப்போ இந்த நிமிஷம் பிடிச்ச நம்பர்ன்றது கிடையாது, எனக்கு இது லக் நம்பர்ன்றது கிடையாது. ஓகே சார். இந்த விஷயத்துக்காக நீங்க உங்க கடவுளை, உங்க குலதெய்வத்தையோ உங்க இஷ்ட தெய்வத்தையோ யாரே வேண்டும் போது உங்களுக்கு ஒரு நம்பர் மனசுக்குள்ள ஞாபகம் வரும்ல? எஸ். அந்த மாதிரி எண் ஒரு 3 நம்பர் சொல்லுங்க. சிங்கிள் நம்பரா சார்? எது வேணா சொல்லலாம், நீங்க உங்க விருப்பம். 2 8 5. ஐயா 10வது பக்கம் 2வது பதில் பாருங்க. 10வது பக்கமா சார்?
களவு போனது எந்த விதத்திலும் கிடைக்காது. கிடைக்காது. வந்துருச்சா? ஆமா சார். இப்போ ஒரு வேளை நல்லா ஆ. புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேளை நான் ஒரு நிமிஷம் ஒரு தப்பு பண்ணி 10வது பக்கம் 1வது பதில் நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வருதுன்னு பாருங்க. இந்த சிறையிலிருந்து விரைவில் விடுதலை பெறு. நீங்க கேட்ட கேள்விக்கு அது சம்மந்தம் இருக்கா? இல்ல சார். ஒருவேளை 3வது நான் சொல்லியிருந்தேன்னா 10ல 3ன்னா இந்த வியாபாரம் எந்த விதத்திலும் பலன் சம்மந்தம் தராது. இருக்குதா? ஆமா சார். இல்ல சம்பந்தமே. சம்மந்தமே கிடையாது. அப்ப கரெக்டான பதில் மட்டும் தான் அதுல வரும். எஸ். நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த பக்கம் மட்டும் தான் பதில் இருக்கும். Yes. வேற பக்கத்துல இருக்காது. அது நீங்க சொல்ற நம்பர்ல இருந்து தான் வரும். நீங்க 2, 8, 5 சொன்னீங்கல்ல, அந்த நம்பர்ல இருந்து தான் வரும், வேற வராது. கரெக்ட். அதுல எவ்வளவு மிச்ச தொகை வருதோ அதை வச்சுதான் அந்த பதில் வரும். எஸ். அதுக்கு இந்த கரெக்டா இது வந்து அகத்தியர் ஆருடம், இதோடைய பேர். ஓகே. அகத்தியர் ஆருடம். நாம இன்னைக்கு ஜோதிடம்னு பாக்குறோம். அது உண்மையான பேர் ஆருடம். அந்த காலத்திலே அகத்தியர் அவர்களால் எழுதி வைக்கப்பட்டது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் குருஜி. நான் வந்து சென்னை ராமாபுரத்துலேருந்து வரேன். என் பேர் சுகுமார். எனக்கு வந்து என்னுடைய கேள்வி என்னென்னா, எனக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கேள்வி அந்த 108ல 86வது கொஸ்டின் வந்து வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டா? 86 ஆமாம். கேள்வி எண். கேள்வி எண் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டா? வாய்ப்பு உண்டா? அதான் உங்களுடைய கேள்வி. ஆமாம். சரி, உங்களுக்கு உங்க கடவுள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு ஒரு 3 நம்பர். விருப்ப நம்பர் வந்து 54, 54, 89, 89, 71. 71, 71. இதுதான் இல்லைங்களா? ஆமாங்க. ஐயா 86வது பக்கம் 1வது பதில் பாருங்க ஐயா. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு, புகழும் செல்வம் பெருகும். பெருகும் இல்லையா? ஆமா. ஒருவேளை நான் தவறா சொல்லியிருந்தேன்னா 86வது பக்கம் 2வது பதிலா பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா என்ன பதில் வந்திருக்குன்னு பாருங்க. கருப்பு பயிர் மிகுந்த லாபத்தை தரும். கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லை. இதுதான் சித்தர்களுடைய நேக்கு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டேன். இப்போ ஒரு மை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ நீங்க கேட்டீங்க ஐங்கோல மை அப்படின்னு சொல்லி ஒரு மை கேட்டீங்க. ஐங்கோல மைனா என்ன அப்படின்றத நான் பார்த்துட்டேன். அந்த மை வந்து இதெல்லாம் போட்டு செஞ்சா இதுக்கு இந்த பவர் கிடைக்குது, இந்த மை வச்சா இது நடக்குது. ஆமா, அது உண்மைதான். அது இந்த மூலிகைக்கான பவர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு தாயத்தை செஞ்சு கழுத்துல போட்டா அந்த தகடு இருக்குது, தகடுல சக்கரம் முறையிறோம், அந்த சக்கரத்துக்கான ரேஸ் வருது. அந்த ரேஸ் இப்போ சயின்டிஃபிக்கா என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சூரியன்ல இருந்து 7 வகையான வர்ணங்கள் பூமி மேல வந்து விழுது. அந்த பச்சை இலை அதை இழுக்கும் பொழுது மீதி வர்ணங்கள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு பச்சை நிறத்தை மட்டும் வெளிப்படுத்துறதுனால இலைகள் பச்சையா இருக்குது. அந்த மாதிரி தகடுகள் வந்து எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு நல்ல ரேஸை மட்டும் வெளியே அனுப்பும் போது அது நல்லதுகள் நடக்குது தகடு வச்சா. இப்படிலாம் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு புதியதா இருக்கிறது, சித்தர்கள் எப்படி இதை பண்ணாங்கன்னு தெரியாம இருக்கிறது இந்த புத்தகம் தான். அவ்வளவு பிரமிப்பு ஊட்டக்கூடிய இது எனக்கு அடிச்சு பல வருஷமாச்சு. என்னைக்கு அடிச்சேன்னு எனக்கு தெரியல. நான் டைரியில தான் எழுதி வச்சிருக்கேன். இது கடிச்சுன்னு ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பதில் கரெக்டா இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஒரு பார்த்துருப்ப ஒரு 2000-3000 பேருக்கு சாஸ்திரம் பார்த்துருப்போம். அதுல யாருக்குமே பொய்த்ததில்லை. பிரமிப்பா இருக்கு. அகஸ்தியர் வந்து நம்ம விதியை நிர்ணயிக்கிறாங்கிறது இதுல தெரியுது. இந்த புக்கை பார்க்கும்போது தெரியுது. சார், இப்போ நடந்த விஷயம் வந்து எனக்கே ரொம்ப பிரமிப்பா தான் இருந்தது. ஒரு கேள்வியும் அதே விஷயம் புக்ல இருக்கு, அதற்கான பதிலும் அதே புக்ல இருக்கு. நீங்க அதுக்கு கணக்கு மட்டும்தான் போட்டு சொல்றீங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ அப்ப யார் என்ன வேணும்னாலும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கேள்விகளும் அந்த புக்ல இருக்கும் இல்லையா? ஆமா, எல்லா கேள்வியும் இருக்கும். அது கணக்குன்றது கிடையாது. எனக்கு கணக்கு போட வராது. அவ்வளவா அவ்வளவு வீக் தான் நான் கணக்குல. அதனாலதான் கால்குலேட்டர் யூஸ் பண்றேன். என்னுடைய குருநாதர்கள்லாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமே சொல்லுவாங்க. அவங்க அப்படியே மனசுலேயே கணக்கு போட்டுருவாங்க. எனக்கு கொஞ்சம் கணக்குல வீக்கு. நான் கணக்குல வீக்குன்றதை ஒத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சாஸ்திரம் சொல்றேன், அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை சொல்றேன். அவர் நல்ல வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமான்னு கேட்குறது அவருடைய எதிர்காலம். அதுல என்னுடைய பிரஸ்டீஜ் நான் பார்த்து கால்குலேட்டர் இல்லாம ஒரு கணக்கு சொல்லி பொய்யா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய வாழ்க்கை அது. அதனால நான் சொல்லக்கூடாதுன்றதுக்காக கால்குலேட்டர் யூஸ் பண்றேன். கால்குலேட்டர் இல்லாமையும் சொல்லலாம். கணக்கு போட தெரிஞ்சா கால்குலேட்டர் எல்லாமே சொல்லலாம். அந்த கணக்கு தான் அந்த சோழி கணக்கு. அந்த சோழி வச்சுதான் கணக்கு போட்டு சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்னதுல அது பொய்த்ததே கிடையாது. சரியா இருக்கும். அத நேரடியாவே நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி வியப்பத்தக்க வகையில ஒரு இந்த 20 வருட கால ஆராய்ச்சியில பல பேரை போய் சந்திச்சதுல ஒரு 10-15 விஷயங்கள் இருக்கு என்கிட்ட. வியப்படைஞ்சதுல இன்னைக்கு யதார்த்தமா இதை கொண்டு வந்து இதை காமிச்சிட்டேன். நானே வியப்படைஞ்சதுல பல விஷயங்கள் இருக்குது. ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை வந்து நீங்க எடுத்து கையில வச்சீங்க அப்படின்னா அது வந்து நான் ஏற்கனவே எழுதி வச்சிருவேன். இந்த வேலை உனக்கு நடக்காதுமா அப்படின்னு நான் அதையும் சொல்லிடுவேன். இந்த மூலிகை இடது பக்கம் சுத்தினா நடக்காது, வலது பக்கம் சுத்தினா நடக்கும் அப்படின்றத சொல்லிடுவேன். நீங்க எழுதி வச்ச கேள்விக்கு அது பதில் சொல்லும். இடது பக்கம் அந்த மூலிகை பதில் மூலிகை வந்து இடது பக்கம் சுத்தும். நடக்காது, நம்பாத, ஆவாது வேலை அப்படின்னு. இப்ப அந்த மூலிகை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு செய்வினை தான் அது சுத்தும் அப்படின்னு சொல்லி அது மேல தண்ணி தெளிச்சு யூஸ் பண்றாங்க. அது உண்மையா அது வந்து புல் சஞ்சீவின்னு சொல்லுவாங்க. அதை அந்த மூலிகை வந்து அதை ஏமாத்துறதுக்காக யூஸ் பண்றாங்க இந்த காலத்துல. புல் சஞ்சீவி என்ன பண்றாங்க,
கோர சஞ்சீவி, புல் சஞ்சீவின்னு பல பேர்கள் உண்டு. அதை ஏமாத்துறதுக்காக யூஸ் பண்றாங்க. ஆனா உண்மையாலுமே அதுல மிகப்பெரிய சாஸ்திரம் இருக்குது. சாஸ்திரம் பார்க்கக்கூட வழிமுறை இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறது இல்ல மக்கள். அதை தெரிஞ்சுக்காம மக்களை ஏமாத்துறதுக்காக யூஸ் பண்றாங்க. அந்த சாஸ்திரத்துல அப்புறம் பார்க்கலாம், நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார், கண்டிப்பா சார். இந்த இப்ப நீங்க சோழி வச்சு சொல்றதுனால எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இந்த சோழி பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோழிகள் போட்டு ஒருத்தருடைய கேள்விகள் என்ன அப்படிங்கறத அதன் மூலியமா சோழிகள் மூலியமா பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மையாவே ஒருத்தரோட கேள்விக்கு வந்து சோழிகள் வந்து பதில் சொல்லுமா? அதாவதுங்க, இப்போ நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சது என்ன அப்படின்னா, ஆருடம், பிரசன்னம், ஜோதிடம் இது எல்லாமே வந்து ஜாதகத்தை பிறந்த நாளை, பிறந்த டேட்டை, பிறந்த டைமை வச்சு குறிக்கிறது ஜாதகம். அது வேற. கையில இருக்கிற ரேகைகளை வச்சு பார்க்கறது கைரேகை சாஸ்திரம். அது வேற. குறி சொல்றது அது வேற. ஆனா இதையெல்லாம் மிஞ்சினது சோழி பிரசன்னம். இதையெல்லாம் மிஞ்சினது சோழி பிரசன்னம். இப்ப நீங்க வாஸ்து பார்த்து ஒரு வீட்டுக்கு போலாமா வேணாம்னு முடிவு பண்ணிடுவீங்க. அந்த வீட்டுக்கு நான் போனா நல்லா இருப்பனா இருக்க மாட்டான்றது யாரும் முடிவு பண்றது? வாஸ்து முடிவு பண்ணாதே. அப்போ உங்களுக்கு சோழி வேணும். ஜாதகம் பார்த்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். அப்படி ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க எவ்வளவு பேர் ஒண்ணா வாழ்றாங்க? கிடையாது. ரொம்ப பேர் பிரிஞ்சு வாழ்றாங்க. அப்ப அதை முடிவு பண்றது யாரு? சோழி. சோழி பிரசனம் தான் அதை முடிவு பண்ணும். ஸோ எல்லாத்துக்கும் மிஞ்சினது சோழி பிரசனம். அந்த சோழி பிரசனத்துல ரொம்ப பேர் ரொம்ப விதமா சொல்றாங்க. ஆனா நிரூபணம் செய்யணும். உண்மை அதுதான். நிரூபிக்கணும். வந்தவங்களுக்கு மனசு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்ப என்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் நிரூபிச்சுதான் அனுப்பிச்சுடுறேன். என்னுடைய ஆசிரமம் இருக்குது, ஒசூர்ல பெரிய ஆசிரமம் கட்டியிருக்கேன். அகத்தியர்லாம் இருக்காரு அதுல. அந்த ஆசிரமத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்தவங்களுக்கு நிரூபணம் செஞ்சுதான் அனுப்பிச்சுடுவோம். வாய் வெளியில சொல்ல மாட்டேன். வந்த உடனே உக்காருங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். சாமியை காளி சிலை வச்சிருக்கேன் பெருசா, காளியை மனசுல நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒரு டெமோ செஞ்சு பாத்துடலாமே சார். இப்ப இவர் வந்து வந்திருக்காரு, அவருக்கு வந்து அவருடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக அவங்க கேட்டு வந்திருக்காரு. சோ நம்ம சேனலோட கேமராமேன் தான் அவருக்கு இதை பார்த்தோன்னே உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அதற்கு பதில் சொல்லிடலாம். கண்டிப்பாங்கம்மா. சோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? வணக்கம் சார். குருஜி தேவையில்லை, அவ்வளவு நான் சாமியார்ன்றது நான் பிரகடனப்படுத்துறதே இல்ல. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். இது கடன் பிரச்சனைகள் இருக்கு, இப்ப செய்யற வேலை மூலமா அது அடையுமா? கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, இப்ப பண்ற தொழில் மூலியமாவே அது அடையுமா? சேனலை விட்டு வெளியே போறதுக்கான வேலையை பாக்குறாரு. இல்ல சார், இல்ல. இதுதான் பதில், பாத்துக்கோங்க. பதில் இந்த மொபைல் கீழே வச்சிருக்கேன். இவர் கேட்ட கேள்விக்கான பதில். பேர் என்ன சொன்னீங்க? மனோஜ்குமார். குலதெய்வம்? தண்டை பச்சையம்மன். பாருங்க, 25 ஒரு நம்பர் சொல்லுங்க. 22. 22. இங்க பாருங்க என்ன நம்பர் விழுந்திருக்குன்னு. 1 2 3 4. நீங்க சொன்னது என்ன? 22. 2 கூட்டினா 4 விழுந்திருக்கா? இந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு படிங்க. தற்போது செய்யும் வேலையை வைத்து 2 வருடங்கள் கடன் தீரும். நம்பர் என்ன? 22. நீங்க சொன்ன நம்பர் இருக்கா? பெரியப்பா இருக்கா இல்லையா? இங்கே இருந்து அவருடைய கடன் பிரச்சனையை வந்து தீர்த்துருவாரு அப்படிங்கறத லைவாவே உங்களுக்காக சொல்லியிருக்கிறாரு. சோ நன்றி மனோஜ். சார், நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்காக லைவாவே வந்து நிரூபிச்சு காட்டினீங்க. அது எல்லாமே பிரமிப்பாவும் வியப்பாவும் தான் இருக்கு எங்களுக்கு. சோ இந்த காலத்துல இப்படி ஒரு விஷயம் இது சாத்தியமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தரும் அவருடைய கேள்விகளுக்கும் அவரே வந்து அகத்தியர் சொன்ன விஷயங்கள் மூலியமா பதில்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒருத்தர் வந்து கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது தீருமா தீராதா அப்படிங்கிறதுக்கான பதிலையும் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க நிறைய பேரை வந்து குணப்படுத்திருக்கீங்க மாந்திரிகம் மூலியமா. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க லைவா பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுல இப்ப இது இங்க இருக்கிறவங்கள நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. ஸோ ஒருத்தர் நீங்க குணப்படுத்தினவங்க மூலியமா நாங்க ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன நடந்தது அதற்கு முன்னாடி, எப்படி நீங்க அதை குணப்படுத்தினீங்க? அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இருக்கு மேடம். அதை அப்படி சொல்லியெல்லாம் முடிக்க முடியாது. என்னோட சர்வீஸ்ல ரொம்ப பேரை குணப்படுத்தியிருக்கேன். அதுல ஒரு 3 விஷயம் சுருக்கமா முடிக்கிறேன். அதுல எது உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க கேளுங்க. ஒரு ஃபேமிலி குறிப்பிட்ட ஒரு ஊரு, அந்த ஊருக்குள்ள அவங்களால போகவே முடியாது. அந்த எல்லை சாமின்னு இருக்கும். அந்த எல்லை சாமியை தாண்டி போனாவே அடிபடுவாங்க. அடிபடுவாங்கன்னா சின்னதெல்லாம் அடிபட மாட்டாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு பிளட் ப்ளீடிங் ஆகும். அந்த குடும்பத்துல யாருமே அந்த ஊருக்குள்ளே போகவே இல்லை. அது ஒண்ணு இருக்கு. 2வது விஷயம் வந்து ஒரு நபர் அவர் இறந்து போவார், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சமய சடங்குகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்க சமயத்துல அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூட்டு போறாரு. அதை கூட்டிட்டு போகும்போது அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு 2 மணி நேரம் பூஜை பண்ணி அப்படி இருந்தவரை கூட்டி நடப்பாட்டி அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். வெளியே நடக்க வச்சே கூட்டிட்டு வந்துட்டேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வியந்து போனாங்க. ஏன்னா சமய சடங்குகள்லாம் நடந்துட்டு இருக்குது. இறந்து போயிடுவாங்க அப்படின்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது.
இது ஒசூரில் தான் நடந்தது. இது முன்னாடி சொன்னது வேற ஊரில். மூணாவது ஒரு விஷயம் அப்படின்னா, சுருக்கமாக சொல்கிறேன். தலைமுறையாக அந்த குடும்பத்தில் ஆண்களே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறைகள்லையும் ஒரு 40-50 பேர் வச்சுக்கோங்களேன். பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். ஒரு 40-50 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. தலைமுறையா இறந்து தான் போவாங்க. அதுல கடைசியா ஒரு ஆண். அந்த ஆணுக்கு பிள்ளைகள் இருக்குது. ஆனா பிள்ளைகள் ஆண் பிள்ளை பிறக்கல, பெண் பிள்ளைகள் தான். அப்ப இவர் இறந்து போயிட்டாருன்னா அடுத்து அந்த குலத்துக்கு விருத்தி கிடையாது. குல விருத்தினா ஆணை தான் சொல்லுவோம் நம்ம, இல்லையா? அது வாளுடைய வழியா வர்றது யாராலையும் மாற்ற முடியாது. அவர் இறந்துட்டாருன்னா அடுத்து கிடையாது. அவருக்கு அந்த எல்லாரும் என்ன வயசுல இறந்தாங்களோ அந்த வயசு வந்துருச்சு. அந்த வயசு வந்தப்போ என்கிட்ட வராரு, என்ன காப்பாற்ற முடியுமா உங்களாலன்னு வராரு. அவரை காப்பாத்திருக்கேன். இந்த விஷயங்கள் இருக்கு. இந்த 3ல எது பார்க்கட்டும் சொல்லுங்க. நான் 3 பேருக்கு யாரை வேணாலும் ஃபோன் பண்ண வைக்க முடியும், சொல்ல வைக்க முடியும். ஓகே சார், எனக்கு தெரிஞ்சு இப்போ 40 வயசுல ஒருத்தர் இறந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா? அவர் இப்போ உயிரோட இருக்காரு. சோ இப்போ அவர்கிட்ட நாங்க பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்க முடியுமா? பேசலாம் மேடம். ஹலோ, வணக்கம் கதிரவன், நான் குருஜி பேசுறேன் ஒசூர்ல இருந்து. ஐயா வணக்கங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா, உங்க புண்ணியத்துல. சரி, நான் ஏதோ வேலையா இருக்கீங்களா? கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க ஐயா. எது வேலையா இருந்தா வேலையை முடிச்சிருங்க. என்ன? இல்லைங்க சொல்லுங்க ஐயா. சரி, ஒரு இடத்துல உட்காந்துருங்க. அமைதியா, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க போல இருக்கு. ஒரு இடத்துல உட்காந்துருங்க. ஒருத்தர் உங்ககிட்ட பேசுறாங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்க கேக்குறாங்க. சரிங்க, கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். சரியா? சொல்லுங்க ஐயா. ஏதோ பாத்திரம் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு அவசரமா. கொஞ்சம் நிதானம் ஆகட்டும், கேளுங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். ஐயா சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய குடும்பத்துல இது வரைக்கும் 40 வயதிற்கு மேல யாருமே உயிரோட இருந்தது இல்லை. ஸோ நீங்க தான் முதலா 40 வயதிற்கு மேல இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட அந்த விஷயங்கள் பத்தி கேட்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்க எப்படி ஐயா கிட்ட இப்போ உங்களோட வயசு என்னங்க ஐயா? இப்போ நாங்க 41 42 போகுதுங்கம்மா. ஓகே. ஸோ உங்களுடைய வம்சாவளிகள்ல இதற்கு முன்னாடி ஆண்கள் யாருமே 40 வயதிற்கு மேல உயிரோட இருந்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன காரணம்? இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? அப்படிங்களா? அதாவதுமா, எங்க தாத்தா காலத்துல அண்ணன் தம்பி வரிசையா இறந்துட்டு இருந்தாங்க. அது சரின்னு விட்டா அவங்க அசால்ட்டா இருந்துட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா வழியில பாத்தீங்கன்னா எங்க பெரியப்பா, அப்புறம் எங்க சித்தப்பா, அப்புறம் எங்க அப்பா 2 பேர் சூசைடு. இப்ப அடுத்த தலைமுறை, எங்க தலைமுறையில பாத்தீங்கன்னா எங்க அண்ணனும் எங்க பெரியப்பா பையனும் சூசைடு, எங்க சித்தப்பா பையனும் இப்ப 2 பேருமே தூக்கு போட்டுட்டாங்க. 2 பேருமே சூசைடு தான். இது எங்க அப்பா இருந்த கூட நாங்க அவ்வளவு கவனம் எடுத்துக்கல எங்க குடும்பத்துல எல்லாம். இப்ப எங்க தலைமுறையிலயும் அவங்க எடுத்துக்கிட்டப்ப எங்க வீட்டுல உள்ளவங்க பயந்துட்டாங்க. இது என்ன ஆண் வாரிசு இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் பயந்தாங்க. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டா, அவங்க ரொம்ப பயத்தோட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் இதுக்கு என்ன தீர்வு, நான் அப்புறம் யோசிச்சு இதுக்கு என்ன தீர்வு, உண்மையில தான் போயிட்டு இருக்கு, என்ன காரணம் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டேன். நான் கேரளா இந்த மாதிரி மாந்திரிகள் இருக்காங்கல்ல, அவங்களாம் பார்த்தேன். பார்த்ததுக்கு நாங்க போய் பேசுனதுக்கு அவங்க சம்பந்தமே கிடையாது. ஆனா இதுக்கு தீர்வு எங்க பாக்குறாங்க அப்படின்ட்டு யூடியூப் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜோதி பீடம்னு ஒண்ணு காமிச்சது. அந்த இடத்த நான் நல்லா செர்ச் பண்ணி பார்த்தும் போது எல்லாம் அவங்க பார்த்துட்டு எல்லாம் ரிசல்ட் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கவனிச்சு பார்த்துட்டு ஐயா போய் நேர்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ஐயா போய் நேர்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஐயா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்க வீட்டுல நடந்துட்டு இருந்திருக்கு, உங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி நடந்துச்சா. குருஜியே இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க குடும்பத்துல நடந்ததா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும். ஆமா, உங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி படிப்படியா ஃபர்ஸ்ட் உங்க தொழில் முடக்கம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் குடும்பத்துல ஏற்பட்ட சண்டை எல்லாம் ஆரம்பிச்சது. ஒரு காலத்துல எங்க அண்ணன் அண்ணி வேணாம், அண்ணி அண்ணன் வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கி போனாங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்க ஆரம்பிச்சு எங்க அண்ணன் மனசுல சூசைட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என் தம்பி சித்தப்பா பையன் இறந்ததுக்கு அவன் அவங்க குருஜியும் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாப்டியா, அந்த மாதிரி இறந்தாப்டியா அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க குருஜி அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்களுக்கு சில விஷயம்லாம் சொன்னாங்க. சொல்லிட்டு நீங்க கடைசி டயத்துல இங்க வந்திருக்கீங்க, பாக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு பூஜை எல்லாம் வரிசையா பண்ண சொன்னாங்க.
இப்ப பண்ணி முடிச்சோம். அந்த தாக்குதல்ல இருந்து நாங்க முன்னாடி இருந்த தாக்குதல்ல இருந்து இப்ப குறைஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்க சூழ்நிலை வந்திருக்கோம்மா. ஓகே. சோ இப்போ உங்களுக்கு 42 வயசாகுதுன்னு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ இந்த ஆமா. 40 வயதிற்கு முன்னாடி என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தது? இப்ப 42 வயசு ஆயிடுச்சு. சோ இப்பவும் அதே மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கா? இல்ல அதுல இருந்து மீண்டுட்டீங்களா? அதாவது என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்னன்னாக்கா முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் அது. ம். அது தெளிவா எங்க வம்சாவளியில எல்லாத்தையும் நான் பண்ணி பார்த்தது வரைக்கும் ம். ஆண்களோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணும். ம். அவங்களா மனசு உடைஞ்சு சூசைட் பண்ற மாதிரி பண்ணிவிட்டு போயிடும் இந்த வேலை. ஓகே. சோ இதுல வந்து யாருக்குமே இயற்கையான மரணம் கிடையாது. சோ எல்லாருமே வந்து தற்கொலைகளால மரணிக்கப்பட்டவங்களா தான் இருந்தாங்க உங்களுடைய வம்சாவளிகள்ல. ஆமா ஆமா. ஓகே. இத வந்து என் தம்பி அவன் 20 வயசா 2017 இறந்த அப்படி ம். அவன் சூசைட் பண்ண அப்புறம் தான் நாங்க ரொம்ப உஷாரானது. ஓகே. சரி, ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணது அப்பதான். ஆமா. ஆ. இது என்ன தீர்வு கணிச்சதும் நாங்க இங்கதான் வந்து. ஓகே. அது வரைக்கும் நாங்க வந்து எங்க அண்ணன் சத்தத்துக்கு கூட நாங்க பெருசா நாங்க பொறுப்பு எடுத்துக்கல. ம். அப்புறம் தம்பி இறந்த அப்புறம் தான் எல்லாமே நாங்க கவனிக்க ஆரம்பிச்சோம். இந்த விஷயத்த ஒரு சீரியஸா கொண்டு போவோம் நாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த இடத்த வந்து சேர்ந்தோம். கரெக்டா குடிச்சு ஒண்ணு நடந்த சொன்னாங்க. எங்களுக்கு வியப்பா இருந்துச்சு. ம். இப்படியே நடந்திருக்குப்பா உங்க வீட்டுல இந்த மாதிரி சொல்லிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டா உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க குடிச்சு அப்படின்னா உண்மைதான் உண்மைன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இதுக்கான வழிமுறைகளும் சொல்லி கொடுத்தாங்க. ம். சொல்லி கொடுத்து இப்ப ஓரளவு அதாவது முன்னாடி வந்து தாக்கத்துல இருந்து கொஞ்சம் இப்ப நிம்மதியா கொஞ்சம் இருக்கோம். ஓகே. சோ இப்ப குருஜி வந்து இதற்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இதற்கப்புறம் நீங்க நார்மலான ஒரு லைஃப் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா? அதாவது எனக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு தான் இருந்துச்சு. ம். என்னன்னாக்கா இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது லைஃப் அப்படின்னு ஒரு சின்ன பயம் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஓகே. ஆனா வந்து குருஜி அப்பப்ப குருஜியோட சிஷியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு போன் பண்ணி விசாரிப்பாங்க, எப்படி பாருங்க என்ன பண்ற பொண்ணு விசாரிப்பாங்க. சரி நம்ம அங்க போய் பேசணும்ல அந்த பழக்க வழக்கத்துல விசாரிக்கிறாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா குருஜி தான் வந்து என்னை கண்ணோட்டம் விட்டுருக்காங்கன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவர் நல்லா சேஃபா இருக்காரா, இப்ப எப்படி இருக்காரு அப்படிங்கிற நிலைமை சிஷியர்கள் மூலியமா தெரிஞ்சிருக்காரு. குருஜி முன்ன நான் மறுபடியும் போய் நின்னேன். குருஜி ஏதாச்சும் பயம் வந்து நான் மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு போனேன். 1 வருஷம் கழிச்சு போனேன். போய் குருஜி இந்த மாதிரி குருஜி சரியாயிடுச்சா குருஜி, எனக்கு கொஞ்சம் தொழில் முழக்கமா இருக்கு குருஜி அப்படின்னு வந்து பாத்துட்டு, உனக்கு 100% சரியாயிடுச்சு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, உனக்கு இதுக்கு மேல தொழில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் நீ சொல்லிட்டு கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கேன். ஐயா, நீங்க வந்து ஆக்சுவலா 40 வயதிற்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த உயிர் பயம் வந்திருக்கும் இல்லையா? என் தம்பி இறந்த அப்புறமா அந்த பயம் எனக்கு வந்துருச்சு. வந்துட்டு ஏன்னா என்ன வாட்சும் எனக்கும் பிள்ளைங்களா இருக்காங்களா, அவங்க வாச்சும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. பயந்துட்டு நாங்க ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜ்ல எங்க அம்மாலாம் கண் கலங்கி போய் அங்க நின்னோம். போய் நின்று அப்புறம் 3 பூஜை குடிச்சு பண்ண சொன்னாங்க. ஒவ்வொரு பூஜைக்கு வந்து பண்ணிட்டு 11 முடிஞ்சா மொட்டை அடிக்க சொன்னாங்க. மொட்டை அடிக்க வந்துட்டு அந்த பூஜையெல்லாம் முடிச்ச அப்புறம் நாங்க அதுக்கப்புறம் நார்மலா ஆனோம். அது வரைக்கும் நாங்க நார்மலா ஆகல. எங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு தான் இருந்துச்சு. நம்ம எங்க என்ன நடக்குமோ, அடுத்த வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் நடந்துருமோ, ஒவ்வொரு வருஷமும் இதா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குருஜியை வந்து பார்த்த அப்புறம் தான் அதான் சொன்ன, நம்ம நான் குருஜிட்ட வந்த அப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் போய் நின்னோம் சொன்னோம் இல்லைங்களா. 1 வருஷம் போய் நின்னது அப்புறம் உங்களுக்கு எதுவுமே இல்ல, பயப்படாம இருங்க அப்படின்னு நார்மலா சொல்லி அனுப்புறாங்க எங்களுக்கு. ஓகே. சோ இந்த 40 வயது முடிந்ததற்கு அப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதாவது ஜோதி படத்துக்கு வந்துட்டு குருஜியை பார்த்துட்டு பூஜை எல்லாம் பண்ணோம் இல்லையா, அதுலயே எனக்கு நிம்மதி வந்துருச்சுமா, கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. வாழ்வாக ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அது வரைக்கும் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. இது வரைக்கும் நாங்க பயந்து அது பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பொழுது நமக்கு இருக்குமாங்கிற ஒரு டவுட் தான் வந்தோம். எனக்கு அந்த அளவுக்கு நாங்க கஷ்டத்துல இருந்தோம். நாங்க போய் சொன்னது ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் நாங்க குருஜியை சொல்லிட்டாங்க, நீங்க ஃபைனல் ஸ்டேஜ் தான் வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் சில பூஜையெல்லாம் போட்டு குருஜியை போட்டு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு தான் முன்னாடி கொண்டாந்தாங்க. ஒவ்வொரு பூஜைக்கும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எங்களை ஒவ்வொரு பூஜை நடத்துறதுக்கு. அவங்களும் அவங்க சிஷியர்களும் ரொம்ப போராடினாங்க. அது வரைக்கும் இன்ன வரைக்கும் அவங்க மறக்க முடியாதுமா. ஓகே, நன்றி. சோ உங்களுடைய விஷயங்களை எங்ககிட்ட வந்து பகிர்ந்துட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க.
ஸோ உண்மையாவே ஒருத்தருக்கு நீங்க குணப்படுத்தின ஒருத்தர்கிட்ட நம்ம பேசியிருந்தோம். ஸோ அவர் வந்து சொல்லும் போது வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறாரு. ஸோ 40 வயசு வரைக்குமே நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய வருது. என்னுடைய குடும்பங்கள்ல வந்து அடுத்தடுத்து என்னுடைய சகோதரர், எங்களுடைய பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா இறந்து வரும்போது நானும் அதே மாதிரி உயிர் இழந்துருவேணுங்கிற ஒரு பயத்துல உங்களை தேடி வந்து ஓடி வந்ததா சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்க அவர் உங்களை தேடி வரும்போது உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? இல்லை, அவர் இப்போ பேசும்போது கொஞ்சம் பத்திரத்தில் பேசுகிறாரு, பாத்திரம்லாம் விழுறதெல்லாம் கவனிச்சிங்க. அவர் ஏதோ வேலையில் இருந்திருக்காரு, ஓடி வந்து பேசுகிறாரு. ஆனால் என்ன விஷயம்னா, நடந்ததில் கொஞ்சம் தான் சொன்னார் அவர். உண்மை அப்படி சொல்ல. என்னதுன்னா, அவங்க வரும்போது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இனி நம்ம அடுத்தது நம்ம தான் இறக்க போகிறோம், எனக்கு அந்த வயசு வந்துருச்சு, இறக்குற வயசு வந்துருச்சு. ஏன்னா குடும்பத்தில் யாருமே இல்லை, ஆண்கள்ன்றதுக்கு பேர் கூட இல்லைல்ல, அப்படி தான் வந்தாங்க. அவங்க அம்மா வந்து என்கிட்ட அழுந்து காலை பிடிச்சது, எனக்கு நான் இந்த காலை விழுறது, ஆசீர்வாதம் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். அந்த சாமி மாதிரி இப்படி ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ பார்க்க முடியாது. அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. எல்லா கலையும் கற்றுருக்கேன், எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் நான் அப்படி கிடையாது. அதெல்லாம் பண்ணாதீங்கம்மா, எழுந்து உட்காருங்க, சரிக்கு சமமாக உட்காருங்க, அப்படி தான் சொல்லுவேன். சரிக்கு சமமாக தான் உட்கார வைப்பேன். அம்மா சொல்லுங்கள், விஷயம் சொல்லுங்கள், கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னா. அப்புறம் அவங்களாம் இப்படி இல்லை இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா, அந்த பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அப்புறம் கண்காணிக்க ஆரம்பித்தேன். சிஷர்களை வச்சு நீங்கள் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கணும், அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு சொல்லணும்னு. சிஷர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க என்கிட்ட, எல்லாருமே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நல்லா தான் இருக்கிறான், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. நாங்களும் எங்கள் சோழியெல்லாம் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு. அப்புறம் கடந்துருச்சு. சரி, அவனா அவன் வாயில சொல்லிட்டுன்னு சும்மா இருந்தோம். இப்போ ஃபோனில் சொன்ன மாதிரிலாம் சொல்லலை. ஒரு தட்டு எடுத்துட்டு, தட்டில் நிறைய அந்த சீரவரிசைன்னு சொல்லுவாங்கள்ல சாமிக்கு, அதெல்லாம் வச்சு அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு, குருஜி நான் 40 வயசை கடந்துட்டேன், என் பரம்பரையிலே நான் தான் 40 வயசை கடந்திருக்கேன், நான் பாஸ் ஆயிட்டேன் அத்தான்ற மாதிரி கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு இன்னைக்கும் மறக்க முடியாது. ஆனா அந்த அளவுக்கு அவர் இப்போ சொல்லலை. அவர் அந்த போன்ல பேசுறதுக்கு மைக்கு அது இதெல்லாம் கொஞ்சம் பயம் பதட்டம் இருக்கும். அந்த மாதிரி இப்போ அவருடைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்ல, அந்த தாக்கம் இருக்குது, அதான் சொல்ல வந்தேன். அந்த தாக்கம் இன்னும் இருக்குது. தாக்கம் இல்லை. ஆமா, அவங்க மனைவியோட இல்லை, இப்போ அவங்க மனைவி பிள்ளையோட இல்லை. அவர் என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் குடும்பத்துல இருந்து பிரிக்க வைக்கும், அப்புறம் தான் இறக்க வைக்கும் சொன்னாரா. பொருளாதார நஷ்டம் ஏற்படுத்தும், அதுக்கப்புறம் குடும்பத்துல இருந்து பிரிக்க வைக்கும், அப்புறம் சூசைட் பண்ண வைக்கும் சொன்னாரா. அந்த உயிர் போறதை மட்டும் தான் காப்பாத்திருக்கேன். இன்னும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுதான் இருக்காரு, தொழில் இல்லாம தான் இருக்காரு. இன்னும் அதை குணப்படுத்த முடியல, மெதுவா தான் குணப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா இது அவங்க தாத்தா காலத்துல செஞ்சது. கெட்டதுகள் மட்டும் பல வருடங்கள் பல தலைமுறைகள் கடந்து வரும், நல்லதுகள் உடனே நடந்துரும்னு எதிர்பார்க்க கூடாது. அதுக்கும் நேரம் பிடிக்கும். ஆனா உயிரையே காப்பாத்திட்டேன்ல. உயிர் இருந்தா நீங்க காசு பணம் சம்பாரிச்சுக்கலாம், உயிர் இருந்தா குடும்பம் ஒரு நாள் வந்து சேர்ந்துரும். அந்த தைரியத்தோட அவர் இருக்காரு. அது கண்டிப்பா நடந்துரும். அதுவும் இப்ப அவங்களோட குடும்பத்துல யாருமே வந்து 40 வயதிற்கு மேல வந்து உயிரோட இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி, இதுக்கு என்ன காரணம்? அவங்க தாத்தா காலத்துல வந்து ஒரு சிலர் வந்து சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் செய்வினையினால அவங்களோட வம்சமே வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதற்கு பின்னாடி என்ன காரணமா இருந்தது? இல்லைங்கம்மா, நான் யார் வந்தாலுமே நான் நிரூபணம் செஞ்சு தான் காட்டுவேன். இப்போ எப்படி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிரூபணம் செஞ்சு காட்டணும் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். என்கிட்ட பார்க்க வர்றவங்களுக்கு நான் மாசத்துக்கு 2 நாள் தான் பார்ப்பேன். விசித்திரமா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மாந்திரிகத்தை கத்துக்கிட்டவர் டெய்லி பார்த்தா தானே அவர் காசு வரும், பணம் வரும். ஏன்னா நான் மீதி எல்லாமே தொழில் பார்க்குறேன், எனக்கு சொந்த தொழில் இருக்குது, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன், ரியல் எஸ்டேட் பண்றேன். மாசத்துக்கு 2 நாள் தான் ஜனங்களை பார்ப்பேன், வர்ற ஜனங்களை. அந்த 2 நாள் பார்க்கும்போது இவர் வந்த அன்னைக்கே நான் தெளிவா சொல்லிட்டேன் என்னன்னு, இது முழுக்க செய்வினையால் ஆன பிரச்சனை. இந்த பிரச்சனை உங்க தாத்தா காலத்துல செஞ்சுட்டாங்க, நீங்க அதை பார்க்க தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரங்களும் சில விஷயங்கள் சொன்னேன். இந்த விஷயம் உனக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியுமா இல்லையான்னு கேளு. அது மீடியால சொன்னா அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை, அதனால சொல்லல. இந்த மாதிரி துரோகம் எல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க, அதை சொன்னேன் நான். இதுக்கு அம்மாவை கேட்ட உடனே ஆமான்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஆமா இதெல்லாம் அவங்க தாத்தா பண்ணாரு, பண்ணதுனாலதான் இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா அவர்கிட்டே சொன்னாரு. அதனாலதான்ப்பா இப்படி ஆனது, அவங்க செஞ்சுதான் வச்சிருக்காங்க, இது செய்வினை பிரச்சனை தான், செய்த வினைனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது தெளிவுபடுத்திட்டேன். அப்பவே தெளிவுபடுத்தி நிரூபணமும் செஞ்சு காமிச்சிட்டேன். நீ அது உண்மைன்னா சோழி விழும் பார்ப்பான்னு சோழி போட்டு நிரூபணம் செஞ்சு காமிச்சிட்டேன். நிரூபணம் செஞ்சு காமிச்ச அப்புறம் தான் அவர் அதுல இருந்து ரெட்டிஃபை ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம், அதற்கான நிறுவனங்களும் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு லைவாவே செஞ்சு காட்டிட்டீங்க. ஸோ இப்போ நேயர்களுக்கு வந்து எங்களோட குடும்பத்திலையும் இதே மாதிரியான விஷயங்கள், தொழில் முடக்கமாகட்டும், வாழ்வாதார பிரச்சனையாகட்டும், இல்ல திருமண தடையாகட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதற்கு காரணமும் ஒரு செய்வினை பிரச்சனையாகத்தான் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. மாந்திரிகத்திலோ இல்ல செய்வினை எடுக்கிறதுக்கு நாங்க ஒருத்தரை பார்க்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுக்கொள்ள. இந்த பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா இது செய்வினை பிரச்சனை தான் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா, இதுல ஒரு கிளாரிஃபை வேணும் மக்களுக்கு. எடுத்த உடனே அவங்க சொல்றது என்னன்னா, எனக்கு யாரோ செஞ்சுதான் வச்சுட்டான்,
முதல்ல அதுதான் சொல்லுவாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட வருவாங்க. கண்டிப்பா. ஐயா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வருவாங்க. ஆனா அப்படி இல்ல. எல்லாருமே செய்யணும் செஞ்சு வச்சிடறதில்ல. ம். சில விஷயங்கள் இருக்கும். அதாவது கனவு சாஸ்திரம் தான் மிக முக்கியமான சாஸ்திரம். ஒரு குலதெய்வம் உங்க குலத்தை காக்குறது உண்மைன்னா, உங்க குலத்தை காக்குறது பேர் தான் குலதெய்வம். ம். ஒரு குலதெய்வம் உங்க குலத்தை காக்குறது உண்மைன்னா, அந்த குலதெய்வம் உங்களுக்கு துணை இருக்குன்னா, உங்க கனவு மூலியமா சொல்லும். ம். கனவு மூலியமா பார்க்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. ஓகே. பார்க்கக்கூடாத சில விஷயங்கள், இந்த சவப்பெட்டி பார்க்கக்கூடாது கனவுல. ம். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கனவு சாஸ்திரம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ம். சவப்பெட்டின்றது பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ம். வீட்டுல வந்து அடிக்கடி இந்த காலையில செய்வாங்க சாப்பாடு, ம். மதியமோ இல்ல சாயந்தரமோ கெட்டு போயிடும். ம். 3 நாள் இருக்க வேண்டிய சாப்பாடு கெட்டு போயிடும். ஓகே. சில ஒரு பெங்களூர்ல ஒரு டாக்டர் வீட்லலாம் சாப்பாடு கெட்டு போன அப்புறம் பார்த்தா ரெட்டிஷ்ல இருக்கும் கலர். ம். ஒரு பிங்க் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கும், ரெட்டிஷ்ல சேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு டாக்டர் வீட்ல அந்த மாதிரி டாக்டர்லாம் வந்திருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ம். ஸோ வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களே தான் நடக்கும். இது பெருசா சொல்லுவாங்க பாருங்க, அது வரும் வீட்டுக்குள்ள, இது வரும் வீட்டுக்குள்ள, பயம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கு யார் இருக்காங்க? கடவுள் தான் இருக்காரு. கண்டிப்பா. நீங்க கும்புற கடவுள் மட்டும் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியும். ம். உங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், உங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம்னா உங்க குழந்தைங்க, உங்க கணவர், மனைவி அவங்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கும் மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தோட உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது உங்க கடவுள் தான். ஓகே. அந்த கடவுள் மூலியமா தான் உங்களுக்கு தெரிய வரும். அந்த கடவுள் தான் அதை சொல்லணும். அந்த கடவுள் சொல்ற சாஸ்திரம் மிக முக்கியமான சாஸ்திரம்னா கனவு சாஸ்திரம். ம். 2வது சாஸ்திரம் அப்படின்னா வீட்டுல சாப்பாடு கெடுறது, அபச குணங்கள் ம். இது நடக்கிறது. அப்ப நம்ம வந்து கொஞ்சம் கிளாரிஃபை. இப்போ இவரு பேசினாரு இல்லைங்களா? ஆ. இவர் பேசினவரு ஒருவேளை முன்னாடியே பார்த்திருந்தாருன்னா இவங்க தம்பியை காப்பாத்திருக்கலாம், ம். இவங்க அண்ணனை காப்பாத்திருக்கலாம், இவங்க அப்பா, சித்தப்பா, பெரியப்பா அவங்கள காப்பாத்திருக்கலாம். ம். எவ்வளவு பேரை காப்பாத்திருக்கலாம்னு பாருங்க. கண்டிப்பா. மொத்த பேரையும் காப்பாத்திருக்கலாம். அந்த மாதிரி சகனங்கள் வரும்போதே நம்ம என்ன பண்ணணும்? அது ஒரு விஷயம் நினைச்சிட்டு ம். உதாசீனப்படுத்தக்கூடாது. இப்போ அதுல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா, அந்த கண் துடிக்கிறதுலாம் பார்த்திருப்போம். ஆமா. எனக்கு லெஃப்ட் கண் துடிக்குது, இன்னைக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கு ம். அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அது சகனம் தானே? அப்ப அந்த சகனம் உண்மை தானே? எனக்கு கால் அரிக்குது, எங்கேயோ போறேன்னு நினைக்கிறேன், கை அரிக்குது, காசு வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மக்கள் சொல்றதுதான். ஆமா. எனக்கு கை அரிக்குதுங்க, கண்டிப்பா இன்னைக்கு காசு வருங்க, இதை நான் நம்புறேங்க, ம். எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சகன சாஸ்திரம் இதுக்கும் உண்டு. ஆ. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு செய்வினை செய்யறாங்க அப்படின்னா கனவுல வந்து காட்டி கொடுப்பாங்க. ஓகே. காட்டி கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஒரு உயிர் பலி ஏற்பட போடுதுன்னா சவப்பெட்டியை காட்டுவாங்க, ம். ரத்தத்தை காட்டுவாங்க. யாரோ 2 பேர் வந்து அடிபட்டு ரத்தம்லாம் போற மாதிரி அப்படி இப்படி எல்லாம் போற மாதிரிலாம் காட்டுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கனவுல பயந்து துள்ளி குச்சி எழுவோம், என்ன இவ்வளவு கொடூரமா பார்த்தோம் அப்படின்னு. அப்ப அந்த கொடூரம் ஏதோ ஒண்ணு விஷயம் வந்து உங்களுக்கு ஓகே. சொல்லுது, So, ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுக்குது. அதை கொடுக்கும் போதே நீங்க விழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து மீண்டுடலாம். ஓகே. ஸோ உங்கள்ல யாருக்காவது இந்த மாதிரியான விஷயங்கள் கனவுகள்ல வந்து நடக்குது, இல்லை எங்களோட வீட்டுகள்ல வந்து இந்த சாப்பாடு கெட்டு போறதாகட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, ஸோ நீங்களும் இதற்கு செய்வினை தான் முக்கிய காரணமா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆலோசிச்சு முடிவெடுங்க அப்படிங்கிறத இந்த ஒரு நேர்காணல்ல எங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நிரூபிச்சும் காட்டியிருந்தீங்க. இந்த ஒரு பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதற்கு ரொம்ப நன்றிங்க. அகத்தியர் உபாசகரின் இனிய தமிழ் வணக்கம். நன்றி.